அவர் வந்து பிறக்கிறது ஒரு அதிசயம், क्योंकि वो उत्पन्न हुए हैं वो अद्भुत रीति से, அவர் மரிக்கிறது ஒரு அதிசயம், वो मृत्यु हुए हैं वो भी अद्भुत है। அந்த அம்மா தனிமையா இருக்கிற நேரத்துல கர்த்தருடைய தூதன் அவங்ககிட்ட பேசுறாரு வந்து, जब वो अकेले रहते तो स्वर्गदूत उनसे बात करते थे, நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க போறேன், मैं आपको एक पुत्र दूंगा, அந்த குழந்தை அற்புத குழந்தை, वो जो पुत्र है वो अद्भुत पुत्र है, அந்த குழந்தைய நீ பிறக்கிறதுக்கு முன்னால वो पुत्र जब பிரச்சனைகள் மொத்தம் ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, जब परेशानी होता तो बोलते हैं आप मेरे लिए நானும் அப்படிதான், प्रार्थना कीजिए, நானும் அப்படிதான், मैं भी ऐसे டிவியில பிரசங்கம் பண்ணி நல்லா ஆயிடுவோம், मैं प्रचार करके मैं भी ठीक हो जाता हूं, அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் வருஷம் ஆயிடும், ஃபோன் பண்ண மாட்டோம், उनको फोन करूंगा साल हो जाता है। மீகா 7:15 मीका की पुस्तक उसका 7 का 15 தமிழ் பைபிள்ல 1080 பக்கம். உங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். आप सबको प्रभु यीशु के नाम से मैं स्वागत करता हूं। நான் வாசிக்கிறேன். मैं आपके लिए पढ़ता हूं। நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். जैसा कि मिस्र देश में तेरे निकल आने के दिन में वैसे ही अब मैं उसको अद्भुत काम दिखाऊंगा। பாருங்க, देखिए इधर, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். मिस्र देश से आपको जब निकाले तो वो अद्भुत काम करेंगे। பாருங்க, நடந்தது போலவே, यहाँ बोल रहे हैं कि निकल के आने से, நடந்தது போலவே சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, நடந்தது போலவே, निकल के आने से। அப்படின்னா தேவனுடைய அதிசயமோ அற்புதமோ நின்னுடாது, आप परमेश्वर के अद्भुत और काम नहीं रुकेंगे, அது எப்போதும் நடந்து கொண்டிருக்கும். वो हमेशा ही चलते रहेगा। நமக்கு எப்பெல்லாம் அதிசயம் தேவையோ, जब हमें अद्भुत चाहिए हो, எப்பெல்லாம் அற்புதம் தேவையோ, जब हमें अद्भुत चाहिए हो, நம்முடைய தேவைகளுக்கு ஏற்பபடி தேவன் நமக்கு அதிசயத்தையும் அற்புதம் செய்து கொண்டிருப்பார். जैसे हमारी जरूरतों के चीज को परमेश्वर पूरा करेंगे। ஆனா ஒண்ணே நம்ம விசுவாசிக்க வேண்டும். पर सबसे पहले हमें विश्वास करना होगा। விசுவாசம் இல்லைன்னா எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. अगर विश्वास नहीं है तो हम कुछ भी ग्रहण नहीं कर सकते। ஏன்னா இந்த வேத புஸ்தகம் முழுவதுமே, क्योंकि ये पूरा वचन ही, இது அதிசயமான புஸ்தகம். ये अद्भुत ही पुस्तक है। இது ஏன்னா நம்முடைய தேவன் அதிசயமானவர், क्योंकि हमारा परमेश्वर अद्भुत है। ஆகவே இந்த புஸ்தகம் முழுவதும் அதிசயம்தான் और ये जो लिखा गया वो भी अद्भुत है। ஆகவே நீங்களும் நானும் ஒரு அதிசயமான பிறவி. आप और हम भी एक अद्भुत मनुष्य हैं। சங்கீதக்காரன் சொல்றான் 132ல, भजन संहिता में बोलते हैं, சொல்றான், நான் பிரமிக்கத்தக்க விதத்துல உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். मैं बहुत अद्भुत रीति से बनाया गया हूँ। ஆமா, என்னுடைய படைப்பே வித்தியாசமா இருக்குது. मेरा जो बनावट है वो दूसरा है, பயங்கரமா இருக்குது. அது वो बहुत अद्भुत रीति से, அது என்ன பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. मैं खुद को देखता तो मुझे खुद आश्चर्य लगता है। உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? क्या आप खुद को देख के आपको आश्चर्य लगता है? கடவுள் எப்படிலாம் படைச்சிக்கிறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா நீங்க? आपको परमेश्वर कैसे बनाया आपने कभी सोचा है? சார், பிரதர்ஸ், உங்களை யோசிக்கிறீங்களா எப்படி நம்மளை படைச்சிருக்கிறாருன்னு? क्या आप सोचे हैं परमेश्वर ने आपको कैसे बनाया? நம்ம எதையோ ரசிக்கிறோம். हम बहुत आनंदी रहते हैं। சூரியனை ரசிக்கலாம், சந்திரனை ரசிக்கலாம், हम सूरज को देखते हैं, चंद्रमा को देखते हैं, बारिश को देखते हैं, और पेड़ पौधों को देखते हैं, वो फूल को देखते हैं, எல்லாத்தையும் நம்ம ரசிக்கிறோம். हम सारे चीज को हम आनंद करते हैं। எல்லாத்த காட்டிலும் மனுஷனை உங்களை என்ன நம்ம ரசிக்கணும். वैसे ही आपको और हमें भी आनंद लेना है। அப்ப பாருங்க, ஏன்னா என்ன ரசிக்க தெரியலன்னா, अगर आपको आनंद लेना नहीं पता है तो அப்போ பாத்தீங்கன்னா நம்ம தேவனை படைச்சதை நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். तो परमेश्वर हमें बनाया है वो हम नहीं समझ पाएंगे। அப்ப பாருங்க, நானே அதிசயம், நீங்களும் அதிசயம், क्योंकि आप भी अद्भुत और मैं भी अद्भुत हूं। எல்லாத்துக்கும் மேல सारे தேவனுடைய நாமம் அதிசயம், और परमेश्वर का नाम भी अद्भुत है। ஏசாயா புத்தகம் उसका यशाया 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, समाधान प्रभु எனப்படும்। यशाया उसका 9:6 में लिखा है इस प्रकार, क्योंकि हमारे लिए एक बालक उत्पन्न हुआ हमें एक पुत्र दिया गया है और अद्भुत उसके कांधों पर होगी और उसका नाम अद्भुत, युक्ति करने वाला, पराक्रमी, परमेश्वर, अनंत काल का पिता और शांति का राजकुमार रखा जाएगा।
பாருங்க இந்த புத்தகத்துல இயேசு பிறப்பை பத்தி பேசுது. यहाँ पर इस पुस्तक में यीशु का उत्पन्न के बारे में बोल रहे हैं. இதுல 5 விதமான நாமத்தை வந்து தேவன் எழுதியிருக்கார். அவருடைய நாமம் 5 விதமான நாமத்தை இங்க எழுதப்பட்டிருக்குது. इसमें बहुत प्रकार के नाम लिखे हैं. அதுல ஃபர்ஸ்ட் வருது அதிசயம். वो सबसे बड़ा है वो अद्भुत. ஃபர்ஸ்ட் வருது அதிசயமானவர். முதல் வருது. पहला लिखा है कि अद्भुत युक्ति से. அதுக்கு ஆலோசனை கர்த்தர். वो अद्भुत ஆலோசனை கர்த்தர். वो पराक्रमी परमेश्वर. வல்லமையுள்ள தேவன். वो अनंत काल का परमेश्वर. நித்திய பிதா. वो अनंत काल का पिता है. சமாதான பிரபு. वो शांति का राजकुमार. அப்ப முதல் பேரே பாருங்க அதிசயமானவர். वो सबसे पहला नाम ही अद्भुत परमेश्वर. அவருடைய பேரே அதிசயம் பாருங்க. उसका नाम ही अद्भुत है. அப்ப பாருங்க அது மட்டும் இல்ல இயேசு இந்த உலகத்துல பிறந்தது ஒரு அதிசயம். यीशु जब इस पृथ्वी पे वो जन्म लिए वो अद्भुत है. என்ன அதிசயம்? क्या वो अद्भुत है? மனுஷன் நம்ம பிறக்கிறோம் இந்த உலகத்துல. मनुष्य उत्पन्न होते इस ஆனா தேவன் பிறக்கணும்னா ஒரு அதிசயம் தானே. पर परमेश्वर जब उत्पन्न हुए तो वो अद्भुत है. ஏன்னா அவருக்கு ஆரம்பம் இல்ல முடிவு கிடையாது. क्योंकि उसका शुरुआत नहीं और अंत नहीं है. அவர் தான் சொல்றார் நான் அல்பா ஒமேகாவா இருக்கிறேன். क्योंकि मैं ही अल्फा और मेगा हूँ. நான் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். ஆதியும் அதான் ஃபர்ஸ்ட். आदि और अंत मैं ही हूँ. அப்போ அவருக்கு அவரே துவக்கம். वही शुरुआत और अंत है. அப்போ அவருக்கு வந்து முடிவில்லாதவர் அவர். वो जाकर कभी अंत नहीं होगा. அவர் யாரையாலும் உண்டாக்கல. அவரே இருக்கிறவரா இருக்கிறார். वही एक है हमेशा रहने वाले हैं. அப்போ அவரே இருக்கிறவரா இருக்கிறாரு. वही हमेशा रहने वाले हैं. அவருக்கு அவரை யாரும் உண்டாக்கல. उनको किसी ने नहीं बनाया. ஆனா உங்களை என்ன கர்த்தர் உண்டாக்கினார். पर आपको और हमें परमेश्वर ने बनाया. ஆகவே தான் பாத்தீங்கன்னா इसलिए आप देखेंगे तो அவர் வந்து பிறக்கிறது ஒரு அதிசயம். क्योंकि वो उत्पन्न हुए हैं वो अद्भुत रीति से. அவர் மரிக்கிறது ஒரு அதிசயம். वो मृत्यु हुए हैं वो भी अद्भुत है. ஏன் நம்ம மரிக்கலாம்? क्योंकि हम मृत्यु ஏன்னா நம்ம பாவம் செஞ்சு மரிக்கிறோம். हम जाकर पाप करके हम मृत्यु ये करते हैं. தேவன் பாவமே இல்லாதவர். पर परमेश्वर पापी नहीं था. அவர் மரிக்கவும் முடியாது. वो मर भी नहीं सकते. அப்போ அவர் எப்படி மரிச்சாரு? वो कैसे मर गए? அவர் அதிசயம் அது. क्योंकि वो अद्भुत है. ஏன்னா நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்ததுனால அவர் மரிச்சார். क्योंकि वो हमारे पाप को अपने ऊपर लिए इसलिए वो मर गए. இன்னொன்னு அவர் ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. क्योंकि उनके जीवन को कोई भी नहीं ले सकते. அவரே ஜீவனை கொடுத்தார். क्योंकि वही जीवन देते हैं. ஒரு மனுஷன் போய் கடவுளுடைய ஜீவன் எடுக்க முடியுமா? कोई मनुष्य जाकर परमेश्वर का जीवन ले सकते हैं? அவரே ஜீவனை கொடுக்கிறவர் ஜீவனை எடுக்க எனக்கு அதிகாரம் இருக்குன்றார். वही जीवन लेते हैं और वही देते हैं. அப்ப கல்வாரி சிலுவையில அவரே ஜீவனை கொடுத்தார். वो कलवारी क्रूस पे खुद अपने जीवन को பாருங்க நான் ரொம்ப ஆழமான காரியங்களை சொல்றேன். मैं बहुत गहराई की बात बोल रहा हूं. ஆழமான மாத்திரம் இல்ல, वो गहराई की बात नहीं सिर्फ நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காரியங்கள் இதுதான். हमारे जीवन में बहुत जरूरी बात को बोल रहे हैं. நம்ம ஆலயத்துக்கு வரோம். हम सभा में आ रहे हैं. அப்போ ஏன் வரோம்னா वो किस लिए आ रहे हैं हम? நம்முடைய தேவன் அதிசயமானவர். क्योंकि हमारा परमेश्वर अद्भुत நமக்காக மரிச்சார். वो हमारे लिए मारे गए हैं. அது ஒரு அதிசயம். वही एक अद्भुत. அப்புறம் இயேசு உயிரோடு எழுந்தார். यीशु जब जी उठे थे உயிரோடு எழுந்தது ஒரு அதிசயம். वो जी उठे थे वो अद्भुत था. ஏன்னா இந்த உலகத்துல மனுஷனா வந்து யாருமே மரிச்சு உயிரோடு எழுந்திருக்கவே இல்லை. क्योंकि कोई भी मनुष्य मरकर जी नहीं उठे हैं. அவர் மனுஷனா வந்து वो मनुष्य के रूप से आकर உங்களுக்கா எனக்கா மரிச்சாரு. आपके लिए और मेरे लिए मर गए. அவர் உயிரோடு எழுந்தார். वो जी उठे. அதனால தான் இன்னைக்கு சபை இருக்குது. इसलिए ही ये सभा है. சபை இல்ல இயேசு உயிரோடு எழுந்திருக்கலனா अगर यीशु जी नहीं उठते तो இன்னைக்கு சபைக்கு இடமே இல்ல. ये सभा के लिए जगह ही नहीं होता. ஏன்னா உயிர் தேடாவிட்டால் விசுவாசம் கிடையாதுன்றார் பவுல். இயேசு உயிரோடு எழுந்திருக்கவில்லைனா जब यीशु जी उठेंगे तो நமக்கு விசுவாசம் வராதே. हमारे विश्वास नहीं आएगा. அப்ப இயேசு உயிரோடு எழுந்ததுனால தான் यीशु जब जी उठे हैं நமக்கு விசுவாசம் ஆரம்பிச்சுது. हमारे अंदर विश्वास आया. உயிர் உள்ள காரியத்தை தான் जी उठने के कार्य को அதுதான் நம்ம உயிர் இருக்கிறதுனால தான் நம்ம இங்க இருக்கிறோம். हमारे अंदर में जीवन है इसलिए हम यहाँ पर हैं. உயிர் இல்லைன்னா अगर जीवन ही नहीं होता உங்களை என்ன பண்ணுவாங்க? आपको और हमें क्या करते हैं? சொல்லுங்க, பேசுங்க கொஞ்சம். என்ன பண்ணுவாங்க? இந்த ஜோசப் என்ன பண்ணுவாங்க? ஜோசப் கொண்டு போய் புதைச்சிருவாங்க. गाड़ देंगे. ரொம்ப கஷ்டமாகுதா தமிழ்? சரி, அப்போ பாருங்க புதைச்சிருவாங்க. वो जमीन में गाड़ देंगे. அப்போ இயேசு உயிரோடு எழுந்ததுனால தான் यीशु जी उठे इसलिए ही இன்னைக்கு சபை இருக்குது. इसलिए कलीसिया है. சபை மட்டும் இல்லை, சபைன்னா நீங்க தான் ஆனந்த சபை. कलीसिया का अर्थ है कि आप और हम. நீங்களான ஆலயம். आप सब कलीसिया. அப்போ பாருங்க கவனிங்க. ध्यान दीजिए. அப்போ ஆண்டவர் மரிச்சு உயிரோடு எழுந்தது பெரிய அதிசயம்.
परमेश्वर मृत्यु से जी उठे हैं, वो अद्भुत बात है, அது மட்டும் இல்ல, அவர் நாமமே அதிசயம். क्योंकि उसका नाम ही अद्भुत है. அப்போ அந்த அதிசயமான தேவன் நம்மள அதிசயமா படைச்சிருக்கிறார். वो अद्भुत परमेश्वर वो हमें भी अद्भुत रीति से बनाए हैं. ஒவ்வொரு நாள் நீங்களே சொல்லுங்க, நான் ஒரு அதிசயம். आप प्रतिदिन बोलिए कि मैं एक अद्भुत हूँ. நீங்க ரட்சிக்கப்பட்டது ஒரு அதிசயம். आप उद्धार पाए हैं, वो अद्भुत है. நீங்க சொல்றீங்க நான் ரட்சிக்கப்பட்டது ஒரு அதிசயம். मैं जो उद्धार पाए वो अद्भुत है. நான் ஒரு பாரம்பரிய மனுஷனா வாழ்ந்தேன், मैं பாரம்பரியமா ஒரு கிறிஸ்டியன்ல இருக்கிறேன். मैं जाकर एक पक्के मसीह में था, ஆனா என்ன கண்ணு ஆண்டவர் திறந்தார். पर परमेश्वर मेरी आंख को खोले, அப்ப அதிசயம் தானே. वो अद्भुत ही तो அப்ப है. நீங்க இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தது ஒரு அதிசயம். आप और हम मसीह में आए वो भी अद्भुत है. அவர கர்த்தர் இந்த மாசத்துல சொல்றாரு, परमेश्वर इस महीने में बोल रहे உனக்கு हैं, அதிசயமான காரியங்களை நான் செய்ய मैं போறேன். आपके लिए अद्भुत कार्य को करूंगा. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை आप செய்வார். बगल में बोले, परमेश्वर आपके लिए अद्भुत काम करे. அதிசயம்னா என்ன அர்த்தம்? अद्भुत क्या है? நம்ப முடியாது, वो विश्वास नहीं कर அது सकते. எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. वो कैसे होगा हम बोल ஆனா नहीं நடக்கும். सकते, पर वो होगा. வேணுமா உங்களுக்கு அந்த மாதிரி? क्या आपको चाहिए? உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா? क्या आपके जीवन में अद्भुत உங்களுக்கு होना है? அதிசயம் நடக்கணுமா? अद्भुत होना है? நான் சொல்லுங்க, எனக்கு வேணுங்க. वो मुझे चाहिए है, ஏன்னா எனக்கு வேணும்ன்றதுனா என்னன்னா, எனக்கு நிறைய காரியம் தேவை இருக்குது. क्योंकि मुझे चाहिए तो बहुत सारे कार्य मुझे தேவன் होना है. ஆசீர்வதிக்கிறாரு, परमेश्वर आशीष कर रहे हैं, ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் அதிசயம் தான் செய்வார் கர்த்தர். पर उस आशीष में ही परमेश्वर अद्भुत काम को करते हैं. எத்தனை பேர் இந்த மாசம் அதிசயம் வேணும்ன்றீங்க? कितने लोग इस महीने में அதிசயம் अद्भुत வேணும்ன்றவங்க चाहिए? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. जिसको अद्भुत चाहिए वो हालेलुया बोले. அதிசயம் வேணும்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. जिसको अद्भुत चाहिए वो आमीन बोले. அப்போ யாரெல்லாம் சொன்னாங்க ஆண்டவரே சொல்லனா அவங்களுக்கு என்ன கொடுத்துருப்பா, जो जो बोले हैं, जो जो नहीं बोले वो उनका आशीष मुझे दे दे. எனக்கு ரெண்டா வந்துரும். मुझे मेरे पास 2 आ जाएंगे. ஆமென். आमीन. எத்தனை பேர் சொல்றது கர்த்தர் பார்க்கறாரு? कितने लोग नहीं बोले, परमेश्वर देख எனக்கு रहे हैं. அதிசயம் வேணும். मुझे நிறைய விஷயத்துல அதிசயம் வேணும். मुझे सारी चीज में अद्भुत चाहिए. ஆமா, எங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், ஒரு அதிசயம் நடக்கணும். मेरे बच्चों के लिए विवाह करना, उसके लिए நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், अच्छा एक நல்ல பொண்ணு கிடைக்கணும், अच्छा लड़की பெண்ணு கிடைக்கணும். लड़की मिलने पाए, அது மாத்திரம் இல்ல, நல்ல சம்பந்தி குடும்பம் கிடைக்கணும். और अच्छा परिवार मिले, நல்ல ஃபேமிலி வேணும். एक अच्छा परिवार मिले, ஏன்னா நல்ல ஃபேமிலி கூட தான் இணைய முடியும். क्योंकि अच्छा परिवार से ही संगति कर सकते हैं. அப்ப இதெல்லாம் நான் அதிசயமா விரும்புறேன். क्योंकि वो मैं अद्भुत रीति से चाहता हूँ. ஆமா, நிறைய மக்கள் வரணும். बहुत सारे लोग आए, 2 சர்வீஸ் 3 சர்வீஸ் வைக்கணும். 2 सर्विस रखूं मैं. அப்ப கடவுளை அதிசயம் செய்யதான் நடக்கும் அதெல்லாம். परमेश्वर की अगर हम कार्य को करेंगे பாரு, நம்ம तभी எதையோ யோசிக்காதீங்க. बहुत सारे आप सोच, வாழ்நாள்ல நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. बहुत सारे आपको जरूरतें हैं. ஆனா அதெல்லாம் ஆண்டவரால நடக்கணும், ஆண்டவருடைய அதிசயத்தால நடக்கும்ன்ற விசுவாசிங்க. हमें विश्वास करना है कि वो सब होगा और परमेश्वर के कार्य से होगा. என் பாக்கெட்ல இருக்கிற பெட்டி காசை வச்சு எதுவும் பண்ண முடியாது. என் பாக்கெட்ல இருக்கிற காசை வச்சு எதுவும் பண்ண முடியாது. पॉकेट में जो पैसा रख के हम कुछ भी नहीं कर सकते हैं. பாக்கெட்ல பைசாவும் வேற இல்ல. पॉकेट में भी पैसा नहीं है. ஹலோ, அதை வச்சு பெருசா பண்ண முடியாது. उसको हम रख के कुछ भी बड़ा नहीं कर सकते. ஆகவே அவர் அதிசயம் செய்கிறவர். क्योंकि वो अद्भुत कार्य करने वाला. நியாயாதிபதி புத்தகம் 13 எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग आप सुन रहे हैं? கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. थोड़ा அவசரப்பட வேணாம். जल्दबाजी ना करें. சில 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 காரியங்கள் மாறும். बहुत कुछ कार्य बदलते हैं. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, கொஞ்சம் பொறுமையா இருங்க. थोड़ा धीरज धरें. கொஞ்சம் மனசுல கொஞ்சம் பொறுமையா இருங்க. अपने मन में धीरज धरें. ஆமென். आमीन. எல்லாம் நடக்கும், கவலைப்படாதீங்க. सब अच्छा होगा, विश्वास करें. 13ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் புத்தகம் 13:18. न्यायों की पुस्तक उसका 13 का 13:18. उसका 18. நான் சில காரியம் சொல்லிட்டு அதை வாசிக்கலாம். कुछ कार्य को मैं बोलकर फिर हम पढ़ेंगे. பாருங்க, இங்க ஒரு மனோவா என்ற ஒரு மனுஷன் தான். மனோவா एक मनोवा कर एक व्यक्ति था. அவங்களுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. उसकी एक बीवी थी. ஏன்னா அந்த ஆண் பேர் தான் போட்டுக்குது, மனைவி பேர் போடல. पुरुष का नाम ही लिखा है, स्त्री का नाम नहीं लिखा है. ஆகவே மனோவா என்ற ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. मनोवा नाम कर एक व्यक्ति, उसका बीवी थी. அந்த அம்மா தனிமையா இருக்கிற நேரத்துல கர்த்தருடைய தூதன் அவர்கிட்ட பேசுறாரு வந்து. जब वो अकेले रहते तो स्वर्गदूत उनसे बात करते थे. நான் उनको ஒரு குழந்தை கொடுக்க போறேன். मैं आपको एक पुत्र दूंगा. அந்த குழந்தை அற்புத குழந்தை. वो जो पुत्र है वो अद्भुत पुत्र है. அந்த குழந்தையை நீ பிறக்கிறதுக்கு முன்னால वो पुत्र जब पैदा होने நீ से சுத்த पहले பத்தமா இருக்கணும், நல்லா கிளீனா இருக்கணும். आप अच्छे से साफ सुथरा रहना है. நீ வந்து தீட்டு அதான் அசுத்தமான காரியங்களை செய்யக்கூடாது. उस अशुद्ध कार्य को नहीं करना है அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. वैसे वो बोलते हैं. சொல்லிட்டு குழந்தைய பத்தி சொல்லிட்டு போயிடுறாரு. वो ऐसे बोलकर बच्चे के बारे में बोलकर चले அவங்க जाते हैं. வீட்டுக்காரர் வந்தவொடனே, கணவன் வந்தவொடனே இந்த அம்மா சொல்லுது. उसका जब पति आ रहा है तो वो उनको बोल रही है. உடனே அவர் சொல்றாரு, वो तुरंत बोलते ஐயோ हैं, நானும் அவரை பார்க்கணுமே அப்படின்னு கேட்கிறாரு. मुझे भी उनको देखना है, ऐसे बोलते அப்புறம் பார்த்தா 8ஆம் வசனத்துல ஜெபம் பண்றாரு அவர். हैं.
वो 8 में लिखा, वो 8 में प्रार्थना करते हैं। அப்ப ஜெபம் பண்ணும்போது மறுபடியும் அந்த கர்த்தருடைய தூதனானவர் வராரு. फिर से वो स्वर्गदूत आ रहे हैं, அவங்க கிட்ட பேசுறாங்க. उनसे बात कर रहे हैं। உடனே இந்த மனுஷன் மனோவா என்ன பண்றாரு, वही वो पुरुष मनुआ क्या कर रहे हैं, கர்த்தரை பார்த்ததுனால நான் உங்களுக்கு தகன பலி செலுத்துறேன் அப்படின்றாரு. परमेश्वर को देखकर वो பலி செலுத்துறேன்றாரு. बलि चढ़ा रहे हैं। உடனே பலி எனக்கு பெற்றுக்கொள்றீங்களான்னு கேக்குறாரு. आप बलि को आप ग्रहण कर लीजिए। உடனே பலியை செலுத்துறாங்க. वो बलि कर रहे हैं। செலுத்தும் போது वो बलि चढ़ाने के बाद அந்த பலி அவர் பெற்றுக்கொள்றாரு. वो उनको ग्रहण कर रहे हैं। அப்போ இந்த மனோவா கேக்குறாரு, உங்க பேர் என்னன்னு கேக்குறாரு. वो मनोवा उसे पूछ रहे हैं, उसका आपका नाम क्या है, உங்க நாமம் என்ன, आपका नाम क्या है। அப்போ உடனே அவர் சொல்றாரு, वो तुरंत बोलते என் நாமத்தை கேட்பானேன், मेरे नाम को கேட்பானேன், आप मेरे नाम को पूछते हैं, என் நாமம் அதிசயம்ன்றார். मेरा नाम है वो अद्भुत नाम है। அப்ப அதை வாசிக்கிறோம், 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். उसी में 18 पढ़ेंगे। அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். यहोवा के दूत ने उससे कहा, मेरा नाम तो अद्भुत है, इसलिए तू उसे क्यों पूछता है। அப்ப பாருங்க, அது சொன்ன உடனே वो பலி செலுத்துறாங்க. वो बलि को दिए। பலி செலுத்த உடனே தேவனுடைய தூதரானவர் வந்து அக்கினி மூலமா அந்த பலியை எடுத்துக்கிறாரு. परमेश्वर के जो स्वर्गदूत उन्होंने आग के द्वारा उस बलि को लिए। அவர் அப்படியே மேலே ஏறி போறத பார்க்கறாங்க. वो बलि को वो ऊपर जाते वो देख रहे हैं। 20ஆம் வசனம் எல்லாம் அப்படியே முகம் குப்புற விழுறாங்க. அவங்க 20 में बता रहे कि वो दंडवत कर रहे हैं, தலை குனிஞ்சு குப்புற விழுறாங்க. वो मुंह के बल गिर रहे हैं। உடனே மனோவா சொல்றாரு, तुरंत मनोवा बोल रहे हैं, ஐயோ நம்ம கர்த்தரை பார்த்துட்டோம், हमने परमेश्वर को देख लिया है, ஐயோ நம்ம செத்துருவோமே, क्या हम मर जाएंगे அப்படின்னு சொல்றாரு. वो बोलते हैं। உடனே அவங்க மனைவி சொல்றாங்க, तुरंत उसकी स्त्री बोलती है, கடவுள் நம்மள சாகடியத்துக்காக வந்தாரு, परमेश्वर क्या हमें मारने के लिए आए थे, அதனாலயே நம்ம கிட்ட பலியை கேட்டாரு, इसलिए वो हमसे बलि मांगे थे, அதனாலயே நமக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்காரு, इसलिए वो हम एक पुत्र देंगे करके बोले। நம்மள சாவடிக்கிறதுக்காக வரல அவரு, वो हमें मारने के लिए नहीं आए हैं, நமக்கு நல்ல காரியம் செய்யறதுக்காக வந்திருக்காரு, हमारे लिए अच्छे कार्य को करने के लिए आए हैं அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தெளிவா சொல்லுது. वो उनको ठीक से बता रही हैं। இப்ப வாசிக்கிறேன் அதை 23ஆம் வசனம், उसका 23. उसका 23 पढ़ेंगे। அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வங்க தகன பலியும் போஜன பலியும் ஒப்புக்கொள்ள மாட்டார், இவைகள் எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். उसकी पत्नी ने उससे कहा, यदि यहोवा हमें मार डालना चाहता तो हमारे हाथ से होम बलि और अन्न बलि ग्रहण न करता, और न वह ऐसी सब बातें हमको दिखाता, और न वह इस समय हमें ऐसी बातें सुनाता। புரிஞ்சுதுங்களா நான் சொல்றது? क्या आप समझे मैं जो बोला? அந்த அம்மா சொல்லுது, वो स्त्री बोल எதுக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்பட்டாரு, क्यों परमेश्वर हमें दिखाई दी? நம்மளை சாவடிக்கிறதுக்கா? क्या वो हमें मारने के लिए? இல்ல நம்மளை வாழ வைக்கிறதுக்கு. क्या हमें जिलाने के लिए? நான் இந்த காலை வேளை உங்களுக்கு சொல்றேன், इस सुबह के समय में கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதுக்காக வந்தாரு? परमेश्वर आपके जीवन में किस लिए आए? எதுக்காக வந்தாருன்னா, वो किस लिए आए? உங்களை வாழ வைக்கிறதுக்கு தான். आपको वो चलाने के लिए आए हैं, உங்களை சாகடிக்கிறதுக்கு இல்ல, वो आपको मारने के लिए नहीं, உங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இல்ல, वो आपके परिवार को உங்க बिगाड़ने के சந்ததியை लिए, கெடுக்கிறதுக்கு இல்ல, आपके पूरे परिवार को वो உங்களை बिगाड़ने, வாழ வைக்கிறதுக்காக, आपको वो चलाने, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக, आपको आशीष देने के लिए, உங்களுக்கு ஒரு சந்ததியை கொடுக்கும்படியாக தான். சந்ததினா பிள்ளையை கொடுக்கிறதுக்கு, वो आपको एक पुत्र देने के लिए ही, அதுக்காக தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வந்தாருங்க. इसलिए ही परमेश्वर आपके जीवन में आए हैं, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறதுக்கு அவர் வரல. आपको वो तकलीफ पहुंचाने के लिए பாருங்க, नहीं அங்க आए। பலி செலுத்தினாங்களே, அங்க वहां पर वो बलि दिए थे, அந்த பலி என்ன பலி? वो क्या बलि है? கிறிஸ்துவை குறித்து ஒரு பலி அது. वो परमेश्वर के लिए वो बलि था। இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு இயேசு பலி செலுத்திட்டார். इसलिए आपके लिए हमारे लिए परमेश्वर बलि दिए। ஏன் பலி செலுத்தினாரு? वो क्यों बलि दिए? கவனிங்க, ஏன் பலி செலுத்தினாரு? ध्यान दीजिए, क्यों बलि दिए? உங்களை வாழ வைக்கிறதுக்கு தான், आपको वो चलाने के लिए, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான், आपको आशीष देने के உங்களை लिए, கெடுக்கிறதுக்கு இல்ல. आपको बिगाड़ने के लिए नहीं। பாருங்க, நம்ம மனசுல அப்படி தோணும் பாருங்க. मन में ऐसा आता है। நான் கூட வண்டியில வந்தேன், मैं भी जब गाड़ी से நல்லா தான் நேத்துல நல்லா தான் இருந்தேன், ठीक से था मैं, சில நேரத்துல திடீர்னு நமக்கு மனசு மாறுது பாருங்க. अचानक से मेरे मन बदलता है। ஆண்டவரே, परमेश्वर, எல்லாம் நிறைய மக்கள் வரணும் ஆண்டவரே, बहुत सारे लोग आने पाए, எவ்வளோ பேர் வந்தாங்க ஆண்டவரே, कितने लोग आए थे, ஆனா போயிட்டாங்களே ஆண்டவரே. सब चले गए। அது மாதிரி அந்த சாராளாம் அப்பப்போ சொல்லுவோம், ஆண்டவரே சாராளாம் அப்பப்போ ஆளெல்லாம் இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவரே
ஏன்னா மனசுல வருது பாருங்க, मन में ऐसा आता है, இந்த புத்தி பாருங்க கெட்டு போகுது அப்பப்போ. ये बुद्धि जाकर कभी कभार खराब हो जाती है। கடவுள் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் சரி परमेश्वर में जीवन में बहुत सारे ऐसे அதெல்லாம் कार्य அப்படியே மறந்துடுறோம். நீங்க करते हैं, நானும் हम क्या करते हैं, सब भूल जाते हैं। நமக்கு என்ன இல்லையோ जो हमारे पास नहीं है அதைத்தான் அப்படியே யோசனை பண்ணி வருவோம். हम उसी को सोचते रहते हैं, பிசாசு பேசினே இருப்பான், और शैतान हमसे बात करते என்ன रहता நீ है, விசுவாசிக்கிற, ये क्या आप विश्वास என்ன कर உனக்கு रहे நடக்குது, हैं, ये क्या आपके लिए होता என்னத்துக்கு நீ ஆலயத்துக்கு போற, है, किस लिए तू எதை कलीसिया को எண்ணி பாரு, तू मुझे देख, ஏதாவது நடக்குதா உனக்கு देख कुछ हो रहा है क्या, அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அப்படியே சொல்லின்னு வருவான். वैसे ही हमें वो बोलते रहते हैं। ஹலோ, क्या आप ध्यान दे रहे हैं? கை வலிக்கும் போது ஜெபம் பண்ணுவாங்க, आप हाथ जब दर्द होता है तो प्रार्थना करते हैं, நல்லாயிடும், ठीक हो जाता है, சொல்லவே மாட்டாங்க. पर बोलते ही नहीं है। அவங்க மாதிரில நிறைய பேர் बहुत सारे लोग हैं, பிரச்சனைகள் மாத்தம் ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, जब परेशानी होती है तो बोलते हैं आप मेरे लिए नाना அப்படிதான். प्रार्थना कीजिए। நானும் அப்படிதான், मैं भी ऐसे டிவியில பிரசங்கம் பண்ணி நல்லா ஆயிடுவோம். मैं प्रचार करके मैं भी ठीक हो जाता हूँ। அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் வருஷம் ஆயிடும், ஃபோன் பண்ண மாட்டோம். उनको फोन करूंगा साल हो जाता है। நான் பண்றதை சொல்றேன்ப்பா உங்களுக்கு. मैं जो करता हूँ मैं आपको बोल रहा हूँ। அப்ப பாருங்க, இப்படிதான் மனசுல यही है मन में, நல்ல கோயிலுக்கு வந்துனே இருப்போம், हम कलीसिया बराबर आते हैं, என்ன வேஸ்ட், ये क्या என்ன बेकार இது, है, कुछ भी नहीं है, மக்கள் எங்க வராங்க, लोग ही नहीं आ रहे हैं, ஆனா இவ்வளவு மக்களை கொண்டு வந்துக்கிறார். पर इतने सारे लोगों को परमेश्वर ले ஹலோ, கரங்களை தட்டிங்க, கத்தரை மகிமை போட்டு ताली बजाकर परमेश्वर की महिमा करेंगे। யோசிச்சு பாரு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இல்லாத காரியம் நடக்கும். मैं आपको बोल रहा हूँ, आपके जीवन में जो कार्य नहीं वो होगा। கவலைப்படாதீங்க, आप चिंता मत करिए। இந்த சொல்ற பிசாசு சொல்ற கவலையெல்லாம் கேட்காதீங்க. शैतान जो चिंताओं को बोलता है அவனுடைய उसको பிரச்சனை, ध्यान मत दीजिए। அவன் என்ன பிரச்சனை பண்றான் நமக்கு, वो हमारे जीवन में क्या परेशानी தேவனுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளாத அளவுக்கு நம்ம மனசை கெடுப்பான். परमेश्वर के हम आशीष को हम ना लेने पाए, इसलिए वो ऐसा करते हैं। நம்ம மனசை கெடுக்கிற ஒரு பேய் இருக்கிறான், हमारे जीवन को बर्बाद करने के लिए वो शैतान, அவன் வந்து உள்ளத்துல வந்து பேசினே இருப்பான். वो अंदर में हमसे बात करते ही रहते हैं। நான் சொல்றேன், இந்த காலை வேளையில ஆவியானவர் சொல்றாரு, पर ये सुबह के समय पवित्र आत्मा बोलते உனக்கு அதிசயம் நடக்கும், हैं, आपके जीवन में अद्भुत உங்களுக்கு அதிசயம் நடக்கும். आपके लिए अद्भुत என்ன होंगे। அதிசயம் உங்களுக்கு தேவைன்னு தெரியாது எனக்கு, क्या अद्भुत आपको चाहिए मुझे அந்த नहीं காலை வேளை ஆவியானவர் கொண்டு சொல்றேன், पता। मैं पवित्र आत्मा के द्वारा आपको बोलता தீர்க்க हूँ। தரிசனமா சொல்றேன், मैं एक भविष्यवक्ता के द्वारा बोलता हूँ, தீர்க்கமா சொல்றேன், मैं एक भविष्य के रूप से बोलता हूँ। உங்களுக்கு எனக்கும் அதிசயம் நடக்கும், அதிசயத்தை அவர் செய்வார். आपके लिए मेरे लिए अद्भुत काम होगा, इसको मैं बोलता हूँ। ஆமென். आमीन। பாருங்க, அந்த குழந்தை அற்புதமான குழந்தையை கொடுத்தாராம். परमेश्वर उसको अद्भुत 24 வசனம் பாருங்க. பின்பு அந்த ஸ்திரீக்கு ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 24 में लिखा है, और उस स्त्री के एक बेटा उत्पन्न हुआ और उसने उसका नाम सिमसोन रखा, और वह बालक बढ़ता गया और यहोवा उसको आशीष देता रहा। அப்ப பாருங்க, கடவுள் ஒரு நல்ல காரியங்களை செய்வார். உங்களுக்கு சொல்லுங்க, परमेश्वर अच्छे कार्य को जब करते हैं, சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வார். परमेश्वर आपके लिए अच्छा உங்க कार्य சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். आपके वो पूरे परिवार को आशीष दे। இப்போ உங்க சந்ததிகள்லாம் விசுவாசிங்க. अभी से आपके पूरे परिवार विश्वास। சரி, அடுத்தது उसके बाद காலையில நான் எஸ்தர் புத்தகத்தை வாசிச்சேன். सुबह मैं एस्तर की किताब पढ़ रहा था। எஸ்தர் புத்தகத்தை திடீர்னு திருப்பும் போது காலையில ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது मैं जब पन्नों को पलट रहा था तो उसके प्रार्थना कर रहा था। நிறைய முறை வாசிச்சிருக்கிறேன். मैं बहुत बार पढ़ा हूँ। எஸ்தர் புத்தகத்தை வாசிச்சேன். एस्तर की किताब को मैंने पढ़ा। அதுல 10 அதிகாரம் இருக்குது. उसमें 10 अध्याय हैं। கவனிங்க, 10 அதிகாரம். எத்தனை பேர் கேக்குறீங்க நான் சொல்றத? उसमें 10 अध्याय हैं। 10 அதிகாரம் இருக்குது. 10 अध्याय हैं। அது ஒரு அரை மணி நேரத்துல வாசிக்கலாம், मैं एक आधा घंटा तक पढ़ा था। இல்லனா ஒரு 3/4 மணி நேரம் வாசிக்கலாம், एक இல்ல 1 மணி நேரத்துல வாசிக்கலாம். एक घंटा तक भी पढ़ा होगा। நீங்க கண்டிப்பா வாசிக்கலாம். அது ஒரு கதை புத்தகம். அது वो एक कहानी की पुस्तक है। அது ஒரு சரித்திர புத்தகம். சரி, हिस्ट्री वो एक इतिहास की पुस्तक है। எஸ்தருடைய சரித்திரம். वो एस्तर के इतिहास की पुस्तक है। அதை வந்து நீங்க பைபிள் மாதிரி வாசிக்க வேணாம், நீங்க அப்படியே நீங்க படிச்சினே வாங்க, ரொம்ப புரிஞ்சிடும். आप बाइबल की तरह ना पढ़े, उसको आप पढ़ते ही रहेंगे, आपको समझ में आ जाएगा। அது எதுக்காக அதை வாசிக்க சொல்றேன்? वो किस लिए मैं आपको पढ़ने के लिए बोल रहा அதுல chapter 2 அதிசயம் இருக்குது. उसमें चैप्टर 2 उसमें अद्भुत बात लिखी। இன்னைக்கு திடீர்னு வாசிச்சேன் பாருங்க. அதை मैं अचानक से उसको पढ़ा। ஒவ்வொரு அதிகாரத்திலும் அதிசயம் இருக்குது. हर एक अध्याय में वो अद्भुत बात लिखे हैं। பாருங்க, அகோசோர் ராஜா, அந்த கதை இருக்குல்ல, அகோசோர் ராஜா. अगोसो एक राजा था। அந்த ராஜா வந்து 127 நாடுகளை ஆள்றாரு. 127 நாடு, அதான் தேசம், 127 देश था। ஆள்றாரு அவரு. அதான் ஆட்சி புரியுறாரு, राज्य कर रहे उसपे। அப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா நிறைய வெளிநாட்டு ராஜாக்களை கூட்டின்னு வர்றாரு।
बहुत सारे வர बाहर சொல்றார் के राजा को बुलाते हैं, வந்துட்டு அவருடைய பெரிய பெரிய காரியங்கள்லாம் அவங்கள பார்க்க வைக்கிறார். उसके बड़े बड़े कार्य को वो दिखाते हैं, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு मैं इतना बड़ा आदमी हूँ, எல்லாம் அவங்க பார்க்கறாங்க. सब वो देखते हैं, அவருடைய ராஜ்யத்தெல்லாம் காமிக்கிறாரு. वो अपने राज्य को दिखाते हैं, அவருடைய தொங்கு திரைன்னு அதான் ரொம்ப பிரம்மாண்டமா கட்டியிருக்கிறார் இடத்தை. वो अपने जगह को दिखाते हैं कि वो अद्भुत से बनाए நீங்க हैं। அதை வாசிச்சா தெரியும் உங்களுக்கு. अगर आप वो पढ़ेंगे आपको पता இதெல்லாம் चलेगा। பார்த்துனே இருக்காங்க, ராஜாக்கள்லாம் வந்து பார்க்கறாங்க, राजा लोग सब देख रहे हैं, நல்லா விருந்து சாப்பிடுறாங்க. अच्छे से वो खा रहे हैं। உடனே இவருக்கு என்ன பண்ணுதுன்னா अचानक से उसको क्या हुआ, தன்னுடைய மனைவி ராணிய கூப்பிட்டு வரணும்னு சொல்றாரு. वो अचानक से अपनी उनकी जो रानी கவனிங்க, को நான் बुलाने சொல்ற के लिए கதை சொல்றேன். ராணிய கூப்பிட்டு வரணும்னு சொல்றாரு. रानी को बुलाना है करके बोल, ராணி என்ன பண்ணுது, रानी क्या कर रही அதெல்லாம் வர முடியாது சொல்லுது. है, मैं नहीं आ पाऊंगी बोल दो। அப்ப எல்லாரும் எல்லா ராஜாக்கள் இருக்காங்க, सारे राजा हैं वहाँ, இவருக்கு ஒரு அவமானம் வந்துடுது. उनको उनका वो अपमान हुआ था। கவனிங்க, அதிசயத்தை பத்தி நான் பேசுறேன். मैं अद्भुत बात को बोल रहा हूँ। அப்ப அவமானம் வருது, அதான் ஒரு மாதிரி வெக்கமாயிடுது. उनको शर्मिंदगी महसूस होती है। உடனே அங்க இருக்கிற அந்த ராஜ்யத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களை கூப்பிடுறாரு. वहाँ के सारे राज्य के लोगों को वो बुलाते हैं। இந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாக்குறாரு. ऐसे जब करते तो हमारे में वो कार्य को क्या बोलते हैं। அப்போ அந்த ராணியை இனிமேல் நம்ம வேணாம், வேற ராணியை நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுக்குறாங்க. अब से वो रानी हमें नहीं चाहिए, हम दूसरी रानी को लेकर आएंगे। இதை கேட்குறாரு அவரு. இது இந்த பெண்ணை வேணாம் பண்ணிட்டு வேற ஆளை வேற ராணி ஆக்கணும், அதுக்கு சட்டம் இருக்குதா பார்க்குறாரு. वो स्त्री नहीं चाहिए है, दूसरी स्त्री लेकर आएंगे, उसके लिए कोई आज्ञा है करके वो உடனே பெரிய பெரிய ஆள்லாம் அங்கே சொல்றாங்க சட்டம் இருக்குது. बड़े बड़े लोग आके कह रहे हैं वो ऐसा है। உடனே சொல்றாங்க அந்த ஊர்லயே இருக்கிற எல்லா இளம் பெண் சின்ன வயசு பசங்களெல்லாம் அழைக்கிறாங்க. वहाँ पर जितने भी देश में है छोटे छोटे रानी சின்ன சின்ன பிள்ளைங்க, छोटे छोटे बच्चों को, கல்யாணம் ஆகாதவங்கள திருமணம் ஆகாது, जिनका विवाह नहीं हुआ है उनको அந்த ராஜா ஆளை அனுப்பி கூப்பிட்டு வர வைக்கிறார். वो राजा एक लोग को भेजकर वो लेकर आते हैं। அதுல उसी में எஸ்தர்னு ஒருத்தர் இருக்கிறான். उसी में एक एस्तर है। அவளுக்கு யாருன்னா தாய் தகப்பன் இல்ல, उसका அப்பா அம்மா இல்ல. एस्तर के माता पिता नहीं थे। அவருக்கு ஒரு மொர்தெகாய் என்ற ஒரு சித்தப்பா இருக்கிறார். उनका एक चाचा था, அவர் இருக்கிறார். அவர் தான் வளர்க்குறார் அந்த பெண்ணை. वही उनको पालते हैं, வளர்க்குறாரு. उनको वो पालते हैं। அப்போ இந்த மாதிரி ராஜ்யத்துல சின்ன பிள்ளைங்களாம் கூப்பிடுறாங்கன்னு கேட்குறாரு. वो सुन रहे हैं कि छोटे बच्चों को बुलाते हैं। அதே நேரத்தில் இவங்க யாருன்னா யூதர்கள். उसी समय में वो எஸ்தர் மொர்தெகாய் யூதர்கள். இவங்க வந்து அந்த நாட்டில் அடிமையா போயிருக்கிறாங்க. गुलाम से वो जाते हैं, அடிமையா போயிருக்கிறாங்க. वो गुलाम की ओर जाते हैं। ஆனா அந்த நாட்டுக்காரங்க கிடையாது இவங்க, पर அந்த நாட்டு ஆள் கிடையாது. पर वो गांव के लोग नहीं थे। அப்போ போய் இந்த மொர்தெகாய் என்ன பண்றாரு, அந்த பெண்ணு மற்ற பெண்ணோட இவரையும் அனுப்புறாரு. उनका जो चाचा वो क्या करते हैं, उनको उनके साथ भेज देते हैं। சொல்றாரு நம்ம யூதர்னு சொல்லாத, हम यूदी हैं करके मत बोलना। அழைச்சின்னு போயிட்டாங்க. उनको लेकर चले गए। ராஜா வந்து ஒரு பெண்ணை கொண்டு வரதுக்கு முன்னால राजा एक लोग को लेकर 6 மாசம் அவங்கள அழகுபடுத்துறாங்க. 6 மந்த் வந்து அவங்கள ட்ரெஸ்ஸு இது என்ன சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து அழகுபடுத்துறாங்க. 6 महीने में उनको कपड़े या खाना देकर उसको ये कर रहे हैं, அழகுபடுத்துறாங்க, उसको तैयार कर रहे हैं। அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா கிட்ட கொண்டு போனோம். राजा के पास लेकर जाते हैं। அதுக்குள்ளேயே तभी இந்த மொர்தெகாய் இருக்கிறார்ல, ये मुर्देगाय करके है, இந்த மொர்தெகாய் யூதர்னா இருக்கிறதுபடினால वो यूद है करके அந்த ராஜ்யத்துல ஆமான் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். ராஜாவுக்கு நெருங்கிய ஆளு, ராஜாவுக்கு நெருங்கிய ஆளு ஆமான். राजा का அதான் ராஜா கூட இருக்கிறவர் மந்திரி. राजा के साथ एक मंत्री था, ஆமான் இருக்கிறாரு. आमन रहते हैं। அந்த ஆமானுக்கு இவர் மொர்தெகாய் மரியாதை கொடுக்க மாட்டாரு. वो मुर्देगाय जाकर आमन को, அவர் வந்தா எல்லாரும் ஏஞ்சி நிப்பாங்கல்ல, जब वो आते हैं तो सब खड़े होते हैं, இவர் ஏஞ்சி நிக்க மாட்டாரு. पर वो खड़ा नहीं हो रहा, அதனால ஆமானுக்கு கோபம் வருது. इसलिए आमन को गुस्सा आ रहा है। இந்த மொர்தெகாய் மாத்திரம் அழிக்க கூடாது, ये मुर्दे को खाली नहीं मिटाना, எல்லா யூதர்களையும் அழிக்கணும், सारे यूदों को बुलाना है அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யத்துல ஒரு லெட்டர் எழுதுறாரு. वैसे ही उस राज्य में पत्र लिख रहे हैं। கவனிங்க, நான் சொல்றது ரொம்ப ஏன்னா அதிசயத்தை பத்தி பேசினுக்கிறேன். क्योंकि मैं अद्भुत बात को बता रहा हूँ। லெட்டர் எழுதுறாரு. वो पत्र लिख रहे हैं। லெட்டர் எழுதின உடனே वो पत्र लिखने அத ராஜா கிட்ட கொண்டு போறாரு. वो राजा के पास दे रहे हैं। ராஜாவுடைய முத்திரை வாங்கிக்கிறாரு. राजा का जो पुत्र அதான் இது சீல் वो सील ले रहे हैं। ராஜா கையெழுத்து.
और राजा का दस्तखत ले रहे हैं। கழித்து விட்டு எல்லா நாட்டிலையும் இந்த 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 லெட்டர் அனுப்பிடுறாரு. सारे राज्य में वो लेटर को भेज दे रहे हैं। எல்லா நாட்டில் இருக்கிற யூதர்களையும் அழிக்கணும் सारे राज्य के युद्ध को बुलाना है சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. वो सबको बुला। இதை வந்து முர்தேகாய்க்கு தெரியுது. முர்தேகாய்க்கு தெரியுது. ये मुर्दे को पता चल रहा है. உள்ள ராஜாத்தி இருக்கிற அது அவங்க பெண்ணு இருக்கிறா, யாரு எஸ்தர் இருக்கிறா உள்ள. अंदर एस्तर है. எஸ்தர் கிட்ட இவர் சொல்லி அனுப்புறாரு. एस्तर को वो बोलकर भेज रहे हैं, உனக்கு ராஜ்யத்தில் ஆண்டவர் இடம் கொடுத்தார்ல, परमेश्वर तुझे राज्य में जगह இப்போ நம்ம ஜனங்களெல்லாம் அழிக்கிறதுக்காக ஒரு அந்த ஆமன் செயல்படுறாரு. हमारे लोगों को नाश करेंगे. செயல்படும் பொழுது जब नाश कर அதை நம்ம பார்க்க முடியாம தடுக்கணும். அதை उसे हमें बचाना है. அதனால தான் கடவுள் வந்து உன்னை ராஜ்யத்தில் வச்சிருக்காரு போகுது. इसलिए परमेश्वर ने आपको वहां रखा है. ஆகவே நீ சும்மா இருக்காத, इसलिए तुम चुपचाप ना रहो. ராஜா கிட்ட போய் சொல்லு. आप जाकर राजा को बोलो. அவ சொல்றா, वो बोल रहे हैं ராஜா கூப்பிடாத நான் போக கூடாது. राजा जब तक नहीं बुलाएंगे तब तक मैं கவனிங்க, நான் முக்கியமான அதிசயத்தை பத்தி பேசினுக்கிறேன். मैं अद्भुत बात को यहाँ बोल रहा हूँ. அந்த வேர்ஸ் அந்த புத்தகத்தை போய் வாசிச்சு பாருங்க. आप उस पुस्तक को पढ़कर देखना. ராஜா கிட்ட போக கூடாது. நானு मैं राजा के पास नहीं जा ராஜா கிட்ட கேட்காத போனா என்ன தலையை சீவிடுவாங்க. राजा के पास मैं बिना पूछे जाऊंगी तो वो मेरे सर को अलग कर देंगे அப்படின்னு சொல்றா. वो ऐसे बोल रहे हैं. உடனே இவர் சொல்றாரு, तुरंत वो बोल रहे हैं, நீ வந்து அங்க இருக்கிறது நீ செய்யலன்னா தேவன் வேற ஆளை வச்சு செய்வார் இந்த வேலையை. अगर उस कार्य को तुम नहीं करे तो परमेश्वर दूसरे के द्वारा करेंगे. அப்படின்னா யூத மக்களுக்கு பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு தேவன் வேற ஆளை கூட கொண்டு வருவாரு. युद्ध को उस समस्या को ठीक करने के लिए वो दूसरे लोग को भी भेज सकते. உடனே இவ சொல்றா, तुरंत वो बोल रहे हैं, நான் ஒரு 3 நாள் உபவாசம் இருக்கிறேன். मैं 3 दिन उपवास में रहती हूँ. நம்ம ஆளுங்களும் உபவாசம் இருக்கட்டும். हमारे लोग भी उपवास में रह रहे हैं. அதை ஜெபம் பண்ணிட்டு हम प्रार्थना करके நான் துணிஞ்சு ராஜா கிட்ட போறேன். मैं तुरंत राजा के पास அப்போ என்ன நடக்குதுன்னு பாப்போம். तब वो क्या होता है हम देखते हैं. கவனிங்க, நான் சொல்றது புரியுதா? அதிசயத்தை பத்தி நான் பேசினுக்கிறேன். मैं अद्भुत के बारे में बोल रहा हूँ. அப்போ சொன்ன உடனே அதே மாதிரி அவ போறா, ஜெபம் பண்ணிட்டு போறா. वो प्रार्थना करके जा रहे हैं. ராஜா கேட்கிறாரு, அந்த அவங்க வெளியே தான் இருக்கணும், உள்ள வரக்கூடாது. वो राजा से बाहर ही रह सकते, वो अंदर नहीं आ सकते. யார் அங்கேன்னு கேட்கிறாரு. वहाँ कौन है करके पूछ रहे. அவ சொல்றா எஸ்தர்னு. मैं एस्तर हूँ करके बोल रहे हैं. உடனே அந்த செங்கோலை வந்து நீட்டுறாரு, அவ உள்ள வரலாம். अपनी लाठी को खींच करके बोले कि आ सकते हो. உள்ள வந்த உடனே वो अंदर आकर உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. तुम्हें क्या चाहिए पूछ रहे हैं. அப்போ சொல்றா அவ, तब वो बोल रहे हैं, எங்க யூத ஜனங்களெல்லாம் मेरे यूदर के सारे लोगों को இல்ல அவ கேட்கிறாரு, எல்லாமே உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் தரேன்றாரு. तुझे क्या चाहिए मैं दूंगा करके बोलते हैं. உடனே அவ சொல்றா, तुरंत वो बोलते हैं, இந்த மாதிரி எங்களுடைய யூத ஜனங்களெல்லாம் मेरे यूदर के लोगों को சாகடிக்கிறதுக்காக செயல்பட்டுக்கிறாங்க. आप घात करने के लिए वो चाह रहे हैं. அதை நீங்க சரி பண்ணணும். आपको उन्हें ठीक करना है. அப்படி சொல்ல ऐसे नहीं बोले हैं. ராஜாவுக்கு நான் விருந்து பண்ண போறேன், सारे मैं वहाँ पर नाश करने वाला हूँ, நீங்க விருந்துக்கு வாங்க. आप आना. உடனே ராஜா வந்து விருந்துக்கு வராரு. वो राजा के पास விருந்து வராரு. உடனே கூட வந்து ஆமானும் வராரு. उनके साथ आमोन भी आ रहे हैं. அப்போ ஆமான் வரும்போது जब आमोन उनके साथ சாப்பிட்டே இருக்கிறாங்க. वो खाना खा रहे हैं. பாருங்க, சாப்பிட்டே இருக்கும்போது खाना खाते ही ராஜா கேட்கிறாரு, राजा पूछ உனக்கு மறுபடியும் உனக்கு என்ன விண்ணப்பம் வேணும், फिर से तुझे என்ன क्या चाहिए, என்கிட்ட என்ன கேட்குற. तुम मुझसे क्या मांगना चाहती हो. அப்பதான் சொல்றாரு, तभी वो बोलते हैं, இந்த ராஜாவே राजा எங்க யூத ஜனங்கள்லாம் यूथ के जो लोग हैं அவங்க வந்து அவங்கள சாவடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுகிறாங்க, उनको घात करने के लिए वो तैयार कर रहे हैं. அதை நீங்க நிறுத்தணும் आप उन्हें रोकिए அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். वो ऐसे वो पूछ रहे हैं. உடனே ராஜா வந்து போயிடுறாரு. तुरंत राजा वहाँ चले जाते இதுக்கு हैं. நடுவில் इसके बीच में ஆமான் என்ன பண்றாரு, आमन क्या कर रहा है, இந்த முர்தேகாயை சாகடிக்கிறதுக்காக ஒரு தூக்கு மரத்தை செய்கிறாரு. मुर्दे को मारने के लिए वो पेड़ में रस्सी तैयार कर रहे हैं. அதை தூக்கு மரத்தை செஞ்சுனுக்கிறாரு. वो उस कार्य को அவனையும் சாவடிக்கணும், उनको भी मारना है, ஊர்ல இருக்கிற எல்லா யூதர்களையும் சாவடிக்கணும் सारे लोगों को भी मारना है. அப்படின்னு பிளான் பண்ணினுக்கிறான். ऐसे वो प्लान कर रहा है. ராஜா வந்து நைட்ல போய் தூங்க போறாரு. राजा जब रात को सोने जाते हैं, கவனிங்க, எத்தனை அதிசயத்தை பத்தி இதில் சொல்ல போறேன். படிச்சிடும் போது சொல்லிடுறேன், எங்கெங்க அதிசயம் நடந்துன்னு சொல்ல போறேன். जहाँ जहाँ अद्भुत काम होने वाले मैं वहाँ ராஜா தூங்க போறாரு. जब राजा सोने जा रहे थे, ராஜாக்கு தூக்கம் வரல. राजा को नींद नहीं आ रही थी. உடனே ராஜா என்ன பண்ணாரு, அரண்மனையில் இருக்கிற புஸ்தகத்தை வாசிக்க போறாரு. तुरंत राजा क्या कर, महल में जो पुस्तक था उसको वो पढ़ रहे थे. வாசிக்கும் பொழுது जब वो पढ़ रहे थे, அவருக்கு வந்து சொல்லப்பட்டது, उनको இவர் ஏற்கனவே ஒரு நாள் இவரை கொல்றதுக்கு 3 பேர் வந்துக்கிறாங்க. पहले ही उसको मारने के लिए 3 लोग आ गए थे.
அந்த கொல்ற நேரத்தில் முர்தேகாயை தான் அதை காப்பாத்துறாரு. उनको मारने के समय पे मुर्देगाई उसको बचाते हैं, அது எழுதி இருக்குது. उसमें लिखा है. உடனே ராஜா என்ன சொல்றாரு, तुरंत वो राजा क्या बोलते हैं, அவனுக்கு வந்து கூப்பிட்டு திருப்பி ராஜ்யத்தை கூப்பிட்டு அந்த முர்தேகாய்க்கு எதனா நல்லது செஞ்சாங்களா? उसको बुलाकर, मुर्देगाई को बुलाकर उसके लिए अच्छा काम किए? எதுவுமே செய்யல. कुछ भी नहीं किए. உடனே என்ன பண்றாங்க, तुरंत वो क्या करते हैं, திருப்பி அந்த எஸ்தர் வந்து என்ன பண்றாங்க, அந்த திருப்பி ராஜாவையும் அந்த ஆமானையும் கூப்பிடுறாங்க. फिर से वो एस्तर को और आमन को बुलाते हैं. ராஜா சொல்றாரு, राजा बोलते हैं, ஆமானை பார்த்து, आमन को देख के बोलते हैं, ராஜாவை காப்பாத்தினவங்கள जो राजा को बचाए थे நம்ம கனம் பண்ணோம்ல, हमें उनका सम्मान करना है. உடனே ஆமான் நினைச்சுக்கிறாரு, आमन क्या सोच रहे हैं, ஓ என்னத்தான் கனம் பண்ண போறப்பல, मुझे ही सम्मानित कर, அவதை என்ன கூப்பிட்டு கேக்குறாரு, इसलिए वो मुझे बुलाकर बोल रहे हैं எப்படிலாம் கனம் பண்ணணும் कैसे उनका सम्मान அப்படின்னு கேக்குறாரு. पूछ रहे हैं. கேட்ட உடனே वो पूछने के बाद எப்படி எப்படி அந்த ராஜாவுடைய சட்டை அவருக்கு போடணும், राजा को उनका जो शर्ट है वो पहने, ராஜா குதிரையை கொடுக்கணும், राजा के जो उनका घोड़ा उनको देने के लिए, ராஜாவுடைய மோந்திரத்தை போடணும், राजा की अंगूठियों को वो पहने, அதை ஊரை சுத்தி ஆயிஷன் வரணும் அவரை. पूरे 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 देश में वो आए. இதெல்லாம் ஆமான் சொல்றாரு. ऐसे वो आमन बोलते हैं. எதுக்கு சொல்றாருன்னா, क्यों बोलते हैं, இவரை தான் பண்ண போறாருன்ட்டு. वो ही करने वाले हैं. உடனே ராஜா சொல்றாரு ஆமான் கிட்ட, राजा तुरंत बोलते हैं आमन, இதெல்லாம் நீ முர்தேகாய் போய் செய். ये सब आप मुर्देगाई के लिए करो. உடனே இவருக்கு அப்படி முகம் அது இப்போ ஒரு ஆளை இவர் சாவடிக்கல இருக்கிறாரு, एक आदमी को मारने के लिए वो सोच रहे हैं. இவரே போய் அவரை கனம் பண்ணணும் எப்படி இருக்கும் वो कैसे ही उनका सम्मानित करे, वो कैसा रहेगा. பாருங்க, நீங்க आप ही ஒருத்தரை சாவடிக்கணும்னு நினைக்கிறீங்க வச்சுங்க, एक आप किसी को मारना चाहते हैं, உங்களை உங்க மூலியமாவே அந்த சாவடிக்கிற ஆளை காலில் வணங்கி ஊரை சுத்தி ஆயிஷன் வரணும்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? आपके ही द्वारा वो सम्मानित होंगे तो आपको कैसा रहेगा? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. आप सोच के रहिए. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, उसको थोड़ा अजीब सा हो गया. அதே மாதிரி போய் செய்யறான். वैसे ही वो कर रहे हैं. அதுக்கப்புறம் ராஜா என்ன பண்றாரு, तभी राजा क्या करते हैं, இந்த முர்தேகாவையும் இந்த எஸ்தரையை பிடிச்சி கேட்குறாரு, मुर्देगाई को और एस्तर को पूछ रहे हैं உங்களுக்கு என்ன வேணும்னு. तुम्हें क्या चाहिए. அப்போ அவ சொல்றா, तब वो बोल रहे हैं, ஊர்ல வந்து இந்த மாதிரி இந்த ஜனங்களெல்லாம் சாகடிக்கிறதுக்காக உத்தரவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. யார் அப்படின்னு கேட்குறாரு. गांव में जाकर नाश करने वाले लोगों को पूछ रहे हैं कौन. ஆமான் தான் இதை பண்றாருன்னு. आमन ही कर रहे हैं. உடனே ஆமான் என்ன பண்ணிட்டாரு ராஜா, आमन को राजा क्या करते हैं, இந்த முர்தேகாய்க்காக ஆமான் செய்தி வச்ச தூக்கு மரத்துல जो मुर्देगाई के लिए उसने वो फांसी को तैयार किया था, ஆமானியே போட வைக்கிறார். आमन को ही उसमें डाल देते हैं. பாருங்க, யாருக்கு தூக்கு மரம் செஞ்சாரு இவரு, किसके लिए वो पेड़ में वो முர்தேகாய்க்கு செஞ்சாரு, मुर्देगाई के लिए करे थे. இவர் தான் செஞ்சாரு. उसी ने किया था. அப்ப இவரே அதை தொங்க வைக்கிறார் ராஜா. उसी को ही उसमें राजा. என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या बोलने आया हूँ, கடவுள் வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு வித்தியாசமான காரியங்களை செய்வார்னு விசுவாசிங்க. परमेश्वर इस महीने में आपको अद्भुत कार्य करेंगे. உங்களுக்கு எதிரியா இருக்கிற காரியம்லாம் மாறிடும். आपके जो विरोध में जो कार्य है वो बदल जाएंगे. உங்களை எதிரா இருக்கிற காரியம்லாம் மாறிடும். आपके जो विरोध में है वो कार्य वो बदल जाएंगे. கவனிங்க, आप ध्यान दीजिए. அதுக்கப்புறம் தூக்கி போடுறாங்க. उसके बाद वो फेंक रहे हैं. அதுக்கப்புறம் ராஜா கிட்ட கேக்குறாங்க, तब राजा पूछ रहे हैं, எங்க ஜனங்களுக்கெல்லாம் விடுதலை தரதுக்கு லெட்டர் எழுதுங்கன்னாங்க. मेरे लोगों को आप छुटकारा देने के लिए आप लेटर लिखिए. லெட்டர் எழுதி लेटर लिखकर எல்லா நாட்டுக்கும் அனுப்பிடுறாங்க. बहुत सारे देश में भेज दे रहे हैं. எல்லார் நாட்டிலையும் வந்து யூதர்களை ஒண்ணே பண்ணக்கூடாது, सारे राज्य में यूदर को कुछ नहीं करना है, எல்லாரையும் வாழ வைக்கணும், सबको जीने के लिए बोलना है. அது மாத்திரம் இந்த முர்தேகாய்க்கு ஒரு பெரிய பதவியை கொடுக்குறாங்க. मुर्देगाई को एक बड़ा पद देते हैं. அந்த ஆமான் இருந்ததை காட்டிலும் பெரிய பதவி आमन से भी बड़ा पद देते हैं. கொடுத்து அவங்கள உயர்த்துறாங்க. उनको ऊंचा उठा रहे हैं. இதுதான் அந்த எஸ்தர் கதையில பெரிய ஒரு கதை. उसी में एस्तर की पुस्तक में ये कहानी है. இதுல என்ன இருக்குது பாஸ்டர் उसमें क्या है पास्टर அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, आप पूछे तो ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को पढ़. எஸ்தர் 9:1-4 வரைக்கும் வாசிக்கிறேன். நிறைய வாசிக்கணும். வாசிங்க. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவளுடைய கட்டளின்படியும் என்னங்க காரியம் மாறுதலாய் முடிந்தது. நீங்க வாசிங்க போதும். आदर नामक 12वें महीने में 13वें दिन को, जिस दिन राजा की आज्ञा नियम पूरे होने को थे और यहूदियों के
शत्रु उस पर प्रबल होने की आशा रखते थे, परंतु उसके विपरीत यहूदी अपने बैरियों पर प्रबल हुए। उस दिन यहूदी लोग का शख्स के सब प्रतानों में अपने अपने नगर में इकट्ठे हुए कि जो उसकी हानि करने का यत्न करे उस पर हाथ चलाए। कोई उसका सम्मान ना कर सका, क्योंकि उसका भय देश देश के सब लोगों के मन में समा गया था। 4 வாசிக்கிறேன் பாருங்க. முர்தகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த முர்தகாய் என்பவன் மேலும் மேலும் பெரியவனானான். मुर्दगाई तो राजा के यह बहुत प्रतिष्ठा था और उसकी कृतियाँ सब प्रांतों में फैल गई, वरन उस पुरुष मुर्दगाई की महिमा बढ़ती चली गई। பாருங்க, கவனிங்க, நான் முடிக்க போறேன். मैं यहाँ खत्म करने இது वाला எதுக்கு நீங்க வீட்டில் போய் வாசிங்க. आप घर में जाकर पढ़ सकते हैं। இன்னைக்கு கூட பாஸ்டர்லாம் இதெல்லாம் வாசிக்கிறாங்க, தெரியல ஊழியக்காரங்களுக்கு. आज भी इस पास्टर लोग पढ़ते हैं, उनको समझ में नहीं। வாட்ஸ்அப்ல என்ன அனுப்புறாங்கன்னா, व्हाट्सएप पे वो क्या भेजते हैं, நமக்கு எதிரியா இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்களாம், हमारे जो विरोध में जो लोग நம்ம கிறிஸ்தவ மக்களை அழிக்கிறதுக்காக हमारे मसीह लोगों को मिटाने के लिए அவங்க ஏதோ காரியம் பண்றாங்களாம். वो कुछ कार्य को करते हैं। இத போன மாசம் முழுவதும் ये पूरे महीने में போன மாதம் முழுவதும் வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. पूरे महीने पिछले महीने में वो पूरा व्हाट्सएप पे भेज रहे हैं। ஐயோ இப்படி ஆக போகுது, ऐसा होने वाला, वैसा होने वाला है। ஒரே வாட்ஸ்அப் ஃபுல்லா இதான். पूरा व्हाट्सएप में यही सब है। இவங்க எஸ்தர் புத்தகம்லாம் வாசிக்கிறாங்களா தெரியல. वो एस्तर पुस्तक पढ़ते हैं पता नहीं। எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால कितने ही எஸ்தர் புத்தகத்தை வாசிக்க சொன்னேன். நான் நாளைக்கு அனுப்ப போறேன் எல்லாருக்கும். मैं सबको भेजने वाला हूं कि एस्तर पुस्तक पढ़े। யூதர்களை நாசமாக்கணும்னு சொன்னேன், ஒண்ணே நடக்கல. யூதியோं को वो नाश करने वाले थे पर कुछ भी नहीं हुआ। ஆனா யூதர்களே ஆள வச்சார் கடவுள். யூதியோं को बढ़ाए थे परमेश्वर। நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா எந்த காரியம் நடக்காது. आपके विरोध में कुछ भी कार्य नहीं होगी। உங்களையும் என்னைய தான் கர்த்தர் ஆள வைக்க போறார். आप और हमें ही परमेश्वर श्रेष्ठ करेंगे। இந்த நாட்டுல சிறுபான்மையா இருக்கிற நம்மை தான் கர்த்தர் பெரும்பான்மை ஆக்க போறார். इस நம்ம சின்ன ஆளா இருக்கிறோம், हम छोटे लोग हैं, நம்மள தான் கர்த்தர் பெரிய ஆளா ஆக்க போறார். परमेश्वर हमें बड़े बनाएंगे। உங்களுக்கு எல்லாம் இது புரியுதான்னு தெரியல, நீங்க எக்ஸைட் ஆகவே மாட்டீங்க. पता नहीं आपको ये समझ में आ रहा है நீங்க அந்த எஸ்தர் அதிகாரத்தை கொஞ்சம் நல்லா உன்னிப்பா கவனிங்க. आप एस्तर की पुस्तक को आप अच्छे से पढ़ें, ध्यान பாருங்க. ஒரு ஆளு தூக்கு மரத்தை போட்டா அவனுக்கு தூக்கு மரத்தை மாத்துறாரு கர்த்தர். एक व्यक्ति उसके लिए फांसी के लिए तैयार कर, पर அந்த ராணிக்கு கோபம் வர வைக்கிறாரு. அந்த ராணிக்கு उस रानी को वो गुस्सा दिलाते हैं। நான் வர மாட்டேன் அப்படின்னு சொன்னா, मैं नहीं आऊंगी करके वो बोलते। ராணி கோபம் வர வச்சதான் திருப்பி இந்த எஸ்தர் ராஜாத்தை ஒருத்தி உள்ள போனா. रानी को क्रोध आया, इसलिए ही वो एस्तर रानी। இதெல்லாம் கடவுள் செயல்படுறாரு. ये परमेश्वर के कार्य है। பிறகு பாத்தீங்கன்னா आप फिर देखेंगे तो அங்க என்ன பண்றாங்க, ராஜாவுக்கு தூக்கம் வராத ஆக்குறாரு கர்த்தர். परमेश्वर वहां पर कर रहे हैं कि राजा को नींद ना आए करके। தூக்கம் வராத ஆக்கும் போது அந்த ராஜா அந்த புத்தகத்தை படிக்கிறாரு. तभी उनको नींद नहीं आए, तब वो पुस्तक वो पढ़ते हैं। அந்த புத்தகத்தை படிக்கும் போது தான் முர்தகாயை பத்தி கேள்விப்படுறாரு. वो पढ़ने के बाद ही वो मुर्देगाई के बारे में वो पढ़ते हैं। இதெல்லாம் கடவுள் கிரியை செய்றார் பிரதர். ये परमेश्वर कार्य करते हैं, இல்லன்னா அவங்களுக்கு காரியம் மாறுதலா முடியாது. नहीं तो वो वैसा नहीं होता, அவங்களுக்கு அழிவாதான் முடிஞ்சிருக்கும். वो उनके लिए वैसे ही हो जाता। ஆனா உங்களுக்கு எனக்கும் पर आपके लिए और मेरे எப்படிப்பட்ட நெருக்கடியா இருந்தாலும் சரி, लिए, चाहे वो कैसी भी परिस्थिति हो, எப்படிப்பட்ட சதி திட்டங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சதினா மோசம் நடக்கிற மாதிரி, चाहे वो आप कितनी भी बेकार परिस्थिति हो, கர்த்தர் அதெல்லாம் மாத்தி போடுவார். पर परमेश्वर वो बदलेंगे। உங்களுக்கு விரோதமா ஒரு ஆயுதம் வாய்க்காத போகும். आपके विरोध कोई कार्य नहीं कर पाएगा। உங்களுக்கு விரோதமா ஒரு ஆயுதம் வாய்க்காது. आपके विरोध कोई भी कुछ कार्य नहीं कर நீங்க पाएगा। எஸ்தர் 10ஆம் அதிகாரம் முழுசும் வாசி பாருங்க. आप एस्तर उसका 10 अध्याय पूरा पढ़ें। அவன் அந்த முர்தகாய் வாசல்ல உட்கார்ந்த ஆளு, वो அந்த மண்டபத்துக்கு வாசல்ல கீழே ரோட்ல இருந்து இருப்பான். मुर्देगाई एक द्वार पे बैठता था वो। அவனை தேவன் சிங்காசனத்துல உட்கார வச்சிருக்கார். परमेश्वर उसको सिंहासन पर बैठाए, யூதர்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். यूदी को वो बढ़ाए। நான் சொல்றேன், உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்துவார். पर आपको और हमें परमेश्वर बढ़ाए। அவர் அதிசயங்களை செய்கிறவர். वो अद्भुत काम करने वाला। அவனுக்கு தூக்கு மரம் செய்ய வச்ச இவனுக்கு தூக்கு மரத்தை போட வைக்கிறார். उसके लिए तैयार किए थे, पर उसको அவர் பெரிய அதிசயம். वो बहुत अद्भुत है। கீழே இருக்கிற ஆளை கொண்டு போய் ராஜாவாக்குறாரு. वो नीचे व्यक्ति को वो राजा बनाते हैं। எதிரா எழுதப்பட்ட கையெழுத்தெல்லாம் சரியாக்கிட்டாரு. वो लिखित रूप से वो सही कर दिए। எல்லா யூத மக்களை உயர்த்துறார். सब यूदी लोग सब அது ஒரு அதிசயம்.
वो एक अद्भुत है। நான் சொன்ன உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்துவார். वैसे ही आपको और हमें பெரிய அதிசயம் நடக்கும். वो अद्भुत कार्य को பாருங்க இஸ்ரவேல் மக்கள் கூட इसराइल के जो लोग हैं, இஸ்ரவேல் மக்களை ஜனங்கள் பார்வோன் அழிக்க பார்த்தான். इसराइल लोगों को वो मिटाने चाह रहे थे। ஆனா अழிக்க பார்த்த அவனுடைய வீட்டிலேயே மோசையை வளர்க்கிறாரு. उन्हीं के घर पे वो मूसा को वो மோசையை வளர்க்கிறாரு. उसको पाल पोष करते हैं। அப்போ பாருங்க எங்க அழிக்கிறாங்களோ அங்கேயே ஒரு மோசையை ஏற்படுத்தி அந்த மோசையே வச்சு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மக்களை அழிக்கிறார். இது பார்வோன் மனுஷனை அழிக்கிறார். जिस देश को वो मिटाना चाहते थे उसी देश में वो मूसा को उत्पन्न करके उनका पालन पोषण करते हैं। ஆகவே பாருங்க तभी आप இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார்ன்றதை நம்புங்க. सुबह के समय में परमेश्वर आपके लिए வேதம் முழுவதும் பாருங்க அதிசயம் தான். आप विश्वास करिए, पूरा वचन में अद्भुत की செங்கடல் பிளக்குது, ஒரு அதிசயம். लाल समुद्र 2 भाग हो रहे, वो अद्भुत है। அந்த மலையில இருந்து தண்ணியை கொண்டு வர்றாரு, वो चट्टान से पानी को देते, அது ஒரு அதிசயம். वो एक अद्भुत है। வானத்துல இருந்து சாப்பாடு வருது, वो आसमान से मन्ना को गिराते हैं, அது ஒரு அதிசயம். वो एक अद्भुत है। அதிசயங்களா நடந்துக்குது. वो अद्भुत ही होते हैं। நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில இந்த மாசத்துல அதிசயங்களை செய்வார் इस கர்த்தர். महीने में आपके लिए परमेश्वर अद्भुत काम அற்புத காரியங்களை செய்வார். अद्भुत काम को அதை करेंगे। விசுவாசிங்க. आप विश्वास ஏசாயா புத்தகம் यशायाह की 8ஆம் அதிகாரம் उसकी உங்களை என்னைய பத்தி என்ன சொல்லுது பாருங்க. आपके और हमारे बारे में 8:18 उसका 8 का ஏசாயா புத்தகம் 8:18 उसका 8 का 18 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ यशायाह उसका 8 का 18 में लिखा है, देख मैं और जो लड़के यहोवा ने मुझे सौंपे हैं उसी सेनाओं के यहोवा की ओर से जो सिय्योन पर्वत पर निवास किए रहते हैं इस्राएलियों के लिए चिन्ह और चमत्कार है। பாருங்க நீ உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த உலகத்துல அற்புத அடையாளங்களை வச்சிருக்கிறாரு. आपको और हमें परमेश्वर ने अद्भुत से किया है। உங்களையும் என்னையும் இந்த ஜனங்க பார்த்து அற்புதமா ஆச்சரியமா பார்க்கணும். आपको और लोगों को उसमें से अद्भुत देखने के लिए அதுக்காக உங்களை படைச்சிருக்காரு கர்த்தர். इसलिए परमेश्वर आपको அதுக்காக உங்களை ரட்சித்திருக்கிறார் கர்த்தர். इसलिए आपको उद्धार पाए हैं। அதனால கவலைப்படாதீங்க. इसलिए आप चिंता ना करें। கர்த்தர் உங்களுக்கு அற்புத அடையாளங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். परमेश्वर आपके जीवन में अद्भुत कार्य को करेंगे। உங்களுக்கு நடக்காத காரியம் நடக்கும். जो कार्य नहीं हुआ वो இங்க பாருங்க கர்த்தரால இஸ்ரவேலில அடையாளங்களும் அற்புதமா இருக்கிறோம். यहाँ बता रहा इस्राएल के लिए चिन्ह और चमत्कार है। உங்களை வச்சுதான் आपको ही रखकर தேவன் தன்னை அடையாளப்படுத்திப்பார். वो आपको चिन्ह प्राप्त करेंगे। அடையாளம் என்ன தெரியுங்களா? चिन्ह का अर्थ क्या? இயேசு எப்படிப்பட்டவர்ன்றது உங்களை வச்சு இயேசு எப்படிப்பட்டவர் தெரிய வைப்பார். यीशु कैसे थे वो आपके द्वारा ही वो चिन्ह को दिखाएंगे। அப்பனா நீங்க எப்படி இருக்கணும்? पर आप उस तरीके से आप அவருக்கு அடையாளமா இருக்கீங்கன்னா आप उनके चिन्ह के रूप में हैं, நீங்கள் சிறப்பா இருப்பீங்க, आप अच्छे से रहेंगे, ஆசீர்வாதமா இருப்பீங்க, आप आशीष में रहेंगे, சுகமா இருப்பீங்க, आप चंगाई में रहेंगे, உங்களுக்கு அதிசய அற்புதம் நடக்கும், आपके जीवन में अद्भुत कार्य होंगे, நீங்க நல்லா இருப்பீங்க. आप बहुत अच्छे से रहेंगे। ஏன்னா அவருடைய பேரை क्योंकि उसका नाम உங்க மூலமா தான் வெளிப்படுத்துவார். आपके नाम में उनके नाम में ही आप आगे आपको बढ़ाते ஆகவே தான் இந்த மாசத்துல கர்த்தர் हैं। इसलिए इस महीने में परमेश्वर நிறைய அதிசயங்கள் உங்களுக்கு செய்வார். बहुत सारे अद्भुत कार्य को करेंगे। நடக்காத காரியம் நடக்கும், जो कार्य नहीं हुए वो होंगे, யோசிக்காத காரியம்லாம் பெரிய காரியம் நடக்கும். जो आप नहीं सोचे वो भी होंगे। அதை விசுவாசிங்க. आप उसे विश्वास करें, ஜெபம் பண்ணலாமா? प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். सब परमेश्वर के वचन के लिए धन्यवाद करेंगे। பாருங்க உங்களுக்கு விரோதமா ஒரு ஆயுதம் வைக்காது போகும். आपके विरोध में कोई भी कार्य नहीं होगा। பயப்படாதீங்க. आप डरे ना। எல்லாம் எதிரா இருந்தா கூட பயப்படாதீங்க. चाहे वो आपके सामने हो, கர்த்தர் மாறுதலா முடிய பண்ணுவார். மாறுதலா முடிய பண்ணுவார். वो बदलेंगे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஓ thank you Jesus. धन्यवाद நன்றி ஆண்டவரே. आपको धन्यवाद। உடைய வாசனைகளுக்காக ஸ்தோத்திரம். आपके महसूस के लिए நீர் धन्यवाद। எங்களை அற்புத அடையாளமா வச்சிருக்கீங்க. आप हमें अद्भुत चिन्ह के लिए रखे हैं, அதுக்காக நன்றி. उसके लिए இந்த धन्यवाद। மாசத்துல इस महीने में எங்களுக்கு அதிசயங்களை செய்ய போறீங்க. आप अद्भुत काम को करने நீர் वाले நீ மரித்தது ஒரு அதிசயம். आप जो जी उठे वो நீர் अद्भुत। பிறந்தது ஒரு அதிசயம். आप उत्पन्न हुए वो अद्भुत है। நீர் உயிர் தெழுந்தது ஒரு அதிசயம். आप जी उठे वो अद्भुत है। எங்க மனநிலை எங்களுடைய மனசு ஒழுங்கா இருக்கட்டும் ஆண்டவரே. हमारे जो मन है वो अच्छे से रहे, ஸ்டெடியா இருக்கட்டும் ஆண்டவரே. ठीक से रहे। ஆண்டவரே எங்க மனசு அலசடி படக்கூடாது ஆண்டவரே. हमारा मन बिगड़ने ना पाए।
ஸ்டெடியா தேவன் எனக்கு அதிசயம் செய்வார்னு நம்பட்டும் ஆண்டவரே. परमेश्वर मेरे लिए अद्भुत करेंगे, वो हम विश्वास करें. Thank you Jesus. धन्यवाद करते हैं ஆண்டவர் இந்த வார்த்தைகள் इस ஜனங்களுடைய வாழ்க்கையில लोगों की जीवन பலிக்கும்படியா में ஜெபிக்கிறோம். वो वैसे ही होने இந்த மாசத்துல इस महीने में குடும்பத்துல परिवार में பொருளாதாரத்துல सारे ஃபைனான்ஸ்ல सारे फाइनेंस के कार्य में சரீர சுகத்துல चंगाई में அதிசயங்கள் நடக்கட்டும். अद्भुत काम होने पाए. வேலைகள் அதிசயம் நடக்கட்டும். काम में अद्भुत काम होए. வியாபாரத்துல அதிசயம் நடக்கட்டும். उनके व्यापार में अद्भुत काम हो. அவருடைய தேவைகள் அதிசயம் நடக்கட்டும். उनके सारी जरूरतों में अद्भुत काम हो. எல்லா சூழ்நிலையும் மாறட்டும் ஆண்டவரே. सारी परिस्थितियों को बदलने वाले हो. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. परमेश्वर ऐसे करते उसके लिए இந்த धन्यवाद. வல்லமுள்ள கரத்துல आपके सारे आदर महिमा ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். आपके लोग में देते हैं. நீர் ஆசீர்வதிப்பீராக. आप आशीष कर இயேசுவின் நாமத்தினாலே. यीशु के नाम से ஆமென். आमीन. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். आमीन. ஷாலோம்.